ஏன்னா நீங்க என்னையை சுற்றி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்றதில்ல, நான் சொல்ற எதை உண்மையானதை போடுறதில்ல. நான் அங்க போயிட்டேன், இங்க வந்துட்டேன், இங்க வந்துட்டு போயிட்டேன். என்ன இதெல்லாம் போடுறீங்க, நான் வணங்குறேன், ரொம்ப மதிப்பு. ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்புக்கு நாங்க எல்லாரும் போராடணும். என்னோட சேர்ந்து 20 கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஒரு செய்தியோட போடல. மின்கட்டண உயர்வுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஏன்ன போராட்டம்னு கேட்கல, ஏன் போராட்டம்னு கேட்கல. அப்பதான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்க. எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. தம்பி உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது 2 நாள் 3 நாள் பாக்குறேன், யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வர மாட்டேங்கிறீங்க. என்ன நானாதான் குறுக்க மறிச்சு இருப்பா என்னை கேள்ப்பா அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு.